இன்றைக்கி வந்து கிறிஸ்பியான டேஸ்டியான மஷ்ரூம் தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூமை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட ஆனியன், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ அண்ட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் பாடி ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டோம். நல்லா வணக்கிட்டு அது கூட வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் கொஞ்சம் இது மஞ்சத்தூள் அண்ட் வந்து சக்தி கரம் மசாலா வந்துட்டு நம்ம போட்டுட்டோம். எல்லாம் போட்டு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே பக்கத்தில் வந்து தோசைக்கல்லை வச்சு அதில் வந்து நம்ம தோசை வந்து கிறிஸ்பியாக ஊற்றி சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ண தோசையை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்தேன். வந்து இது ஃபுல்லாமே டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தது எங்கள் அம்மா தான், நான் செய்யலை. பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச தோசை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ரெசிபி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.